அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மச்சினேன். எப்பவுமே கிராசரி வந்து நாங்க பல்கா வாங்குவோம். இப்போதான் ரீசெண்டா ஒரு கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை மாசங்க ஆகுது? ரீசென்ட்ன்ற ஆயிடுச்சுங்கிற இது உண்மை. 6 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 month. ஓகே. ஆமா, 4 மாசத்துக்கு மேலே ஆகுது. நாங்க வந்து பொருட்கள் வந்து வாங்கல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமானா கூட நம்ம சென்னையில இருக்கிற விலைவாசிக்கு நம்ம கொஞ்சமா வாங்க போகும்போதே 3500 ரூபாய் கிட்ட ஆயிடுது. பில்லு சருன்னு ஏறிடுது. ஓகேவா? இப்போதைக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே அரிசி எல்லாம் வாங்கிட்டோம். அரிசி ஒரு கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு பொருளே வாங்கிட்டோம். நாங்க பக்கத்துல காய்கறி வாங்குறது, வாரத்துக்கு ஒரு காய்கறி வாங்கி நல்லா நம்ம சாப்பிடுறதால அரிசி மூட்டை 1500 ரூபாய் மேடம். 1550 ரூபாய்க்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கணும். நல்லா இருக்கு அந்த அரிசி. அந்த அரிசி நல்லா இருக்கு. அது வாங்கி ரன் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். அந்த அரிசியும் ஒரு மூட்டை தான் வாங்கி போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வாட்டி அவங்க போகும்போது 1350 எங்களுக்கு தரேன்னாங்க. ஆனா அந்த அரிசி கிடைக்கலன்ட்டாங்க. என்ன தெரிஞ்ச அக்கா கிட்ட தான் கொஞ்சம் வந்து நாங்க அரிசி வாங்கினோம் ஒரு ஷாப்ல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா, அப்புறமா சோப்பு, அதுக்கு அடுத்தது அதனால அப்படி இப்படியா இந்த மாசமே எனக்கு ஒரு 3500 ரூபாய் வீட்டுக்கே செலவாயிடுச்சு காசு. இப்ப வந்து ஒரு 500 ருபீஸ் தான் நான் வச்சிருக்கேன். அந்த 500 ருபீஸ்க்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். காய்கறி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு 500 ருபீஸ்க்கு நம்ம என்னென்ன வாங்க முடியும்ட்டு இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன். சேலஞ்ச் வீடியோவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 500க்கு என்ன கிடைக்குது நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய சோப், ஆயில், லிக்விட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. எதிர் வீட்டில் இருக்கிற ஆண்டி கூட நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம். அது எல்லாமே போய் மொத்தமாக நம்ம போய் சவுகார்பேட்டில் வேறு பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி நிறைய தேவைகள் நமக்கு இருந்தாலும் இப்போதைக்கு 500 ருபீஸ் இருக்கு, அதுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அர்ஜென்ட்டுக்கு, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அவசர காலகட்ட எமர்ஜென்சி திங்ஸ் மட்டும் நம்ம இப்போ வந்து போய் வாங்க போகிறோம். ஓகே, வாங்க போலாமா? ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இந்த ஸ்கிரீன் வந்து பின்னாடி மூடின மாதிரி இருக்கு உங்களுக்கு. அது காரணம் அது பச்சை கொச்சனுக்கு மூடி விடல, அது அழகா தான் இருக்கு. விஷயம் என்ன, க்ளோரி முகம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பின்னாடி தான் கலக்கலா ஃபோக்கஸ் ஆகுது. அது அப்பதான் கத்திட்டு இருந்தேமா, அதை ராத்துமா உன் முகம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். இப்ப பாருங்க, அழகா க்ளோரி முகம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது, பின்னாடி பிளர்ரா இருக்கு. கொஞ்சம் உடம்பு சரியாம ஆயிடுச்சு பாத்தீங்களா, அதுக்கும் காசு செலவாயிடுச்சு. எப்பவுமே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு, அதனாலதான் ப்ராப்ளம். சரி போலாமா? சரி, ஓகே. ஆனா இன்னும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, வாங்கிக்கலாம். அதாவது நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, சாம்கிட்ட சொல்லிருக்கேன். ஆமா, நீங்க பேசிட்டே இருங்க, கடை மூடிடுவாங்க. 12,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிமார்ட்ல போய் பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா 2 வீலர்ல என்ன லைட்டா போயிட்டு வாங்கிக்கலாம் சொல்லிருக்கேன். ஏன்னா டிமார்ட்ல போனா அங்க ரேட் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நம்ம. அது வந்து கரெக்ட். ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு தேவையான பொருள் வாங்கி பாக்கணும். 5000 ரூபாய்க்கெல்லாம் பத்த மாட்டேங்குது. நான் மேக்ஸிமம் ஓப்பனா சொல்றேன், 8500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தா கரெக்டா இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு 2 மாசத்துக்காவது வருது. ஏன்னா அரிசி விலைய ரேட்டு அதிகமா இருக்குது. ஏன்னா நாங்க 3 வேளையும் சாப்பாடு சாப்பிடுற ராமன் ராமி இல்ல, நீதான் ராமி. டிமார்ட்டுக்கு தான் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். இந்த வாட்டி பாக்கலாம், இந்த வாட்டி டிமார்ட் தான் போகணும். பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் எப்போவுமே காய்கறி வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பழங்களும் அதே மாதிரி நல்லாவே இருக்கும். எனக்கு என்னென்னா, இப்போ வந்து காய்கறி எல்லாமே நான் இங்கே தான் வாங்குகிறேன். ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு தான் போகலான்ட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக், அதனால் வந்து போகவும் முடியல. டைம் வந்து நம்மக்கிட்ட வேற இல்லை. நல்லா வேற மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, டேரெக்டாக பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டே வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து 9:30 மணிக்குள்ளே நம்ம போய் வாங்கிக்கலாம். அதனால் நாங்கள் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இப்போ காய்கறி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம கிஃப்ட் அனுப்பிச்சோம்ல, அது நிறைய வந்திருக்கு. 124 ரூபாய். நிறைய பேர் சொன்னீங்க, இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல தான் நிறைய பொருள் வச்சிருக்காங்க. பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இது வந்து 97 ரூபாய். இந்த போஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல. நிறைய டால் வந்திருக்கு. யூனிகார்ன் 125, 210. இந்த குட்டி வீடு, மஷ்ரூம் வீடு பாருங்க, 99. தாத்தா பாட்டிஸ் குட்டி குட்டியா அழகா இருக்கு. யூனிகார்ன் பென்சில் ஸ்டாண்ட் 340.
பென் ஸ்டாண்டு நிறைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கனால ஸ்கூலில் பசங்களுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்குறாங்க. க்யூட்டாக இருக்குங்க. ஏப்ரான் இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரான் எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தண்ணி பட்டால் கூட தண்ணி நிற்காது, அது மாதிரி ஏப்ரான் தொடச்சிக்கலாம். இதுவும் ஏப்ரான் தான். பேக்கெட்ஸ்லாம் இருக்குது, குக்கிங் போட்டு இது மாதிரி வருது. பாக்கெட் இருக்குது, பாக்கெட்டுக்குள்ளே ஏதாவது வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் 166. நல்லா இங்கே வந்து நிறைய கொரியன்ஸ் கலர் வச்சுருக்காங்கம்மா. இந்த இதில் 166. இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரிட்ஜ் கவரெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கொரியன்ஸ் தான் இந்த ஷாப்பு. இப்படியே இருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜ் கவர். இது வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் நிறையா இருக்கும். ஜாப்பனீஸ் அப்புறமா சைனாக்காரங்க அவங்க யூஸ் பண்ணுற அந்த பேட்டர்ன்லேயே வந்து நிறைய யூனிக்கான பொருட்கள்லாம் இந்த ஷாப்பில் வந்து இருக்கும். எனக்கு இந்த டிவைடர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டிவைடர் வந்து எங்கேயுமே இது மாதிரி கலெக்ஷன் நிறையா கிடையாது. இங்கே பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது, இது அழகாக இருக்குது. இது இப்படி இருக்குது, இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் அழகாக இருக்குது. இது பாருங்க, இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்ரீன். என் வீட்டு கலர் அப்படியே மேட்ச் ஆகிடும். சூப்பராக இருக்குது. 24 ரூபா. சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நல்லா தான் இருக்குது. 420 ரூபா. உங்களுக்கு ஏப்ரான், அதுக்கடுத்து டேபிள் கவர், அதுக்கடுத்தது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு கவர், அப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு நம்ம கைப்பிடிக்கு யூஸ் பண்ணுற கவர்ஸ் எல்லாமே இங்கே போய் பாருங்கள். அவ்வளோ சீப்பாக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது கலெக்ஷன் எல்லாமே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தூங்கும்போது பக்கத்தில் வந்து மொபைலை வச்சு தூங்கக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ அலாரமெல்லாம் அதில் தான் செட் பண்ணுறோம். ஆனால் இந்த அலாரம் கடிகாரம் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, குழந்தைங்களெல்லாம் நம்ம அலாரம் வச்சு எழுப்பணுன்னா இந்த கடிகாரம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் கடிகாரம், அதுக்கடுத்தது ரொம்ப அழகழகான கடிகாரம், பூனைக்குட்டி கடிகாரம், அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மொபைலில் அலாரம் வைக்கிறத தவிர்த்துட்டு நம்ம இது மாதிரி வாங்கலாம். அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதுதான் இப்போ ட்ரெஸ்ஸில் ஷாப் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு இது மாதிரி கிஃப்ட்டு. இதெல்லாம் 110 ரூபா. பொம்மை 145. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு, மினியேச்சர். இது ஃபுல்லாலாம் அந்த பொம்மை தான் இருக்குது. 10 என் மேல் நினைவாயிருக்கிறா. சங்கீதம் 40:7. ஜெயமோ ஜபமே ஜெயம். பாருங்க. அதுக்கடுத்தது பொருளெல்லாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு கிளம்புனோம். கிளம்பி வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, சரியான காற்று வீசிட்டு இருந்துச்சு. மழை வேறு தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. எப்படிடா வீட்டுக்கு வந்து சேர போகிறோம் அப்படின்ட்டு பயந்துகிட்டே வண்டி எடுத்து கிளம்புனோம். 500 ரூபாய்க்கு வாங்க போகிறோம் தான் சொல்லிட்டு போனோம். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 800 ரூபாய்க்கு மேலேயே செலவாகி விட்டது. என்ன ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டீங்களா?
என்னென்ன பொருள் வாங்கணும்னு நாங்கள் காட்டுறோம். இப்பதான் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு சரியான காற்று. எப்பா வீட்டுக்கு ஓடி வந்தா போதும்டா அப்படின்ட்டு ஓடி வந்துட்டோம். நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஒரே காற்று மழை தான் எங்கள் ஏரியா ஃபுல்லாக. சீசனு. ஆமாம், எஸ், நான் மேலே போகிறேன். மாடி மேலே போகிறேன். சாப்பிட்டுட்டு என்ன பொருள் வாங்கணும்னு காட்டுறோம். 500 ரூபா தான் நினச்சி போனோம், ஆனால் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு. அது என்னென்ன வாங்கணும்னு காட்டுறோம். புயல் காற்று அடிக்குது, எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, மரத்தெல்லாம் 10 இறக்க எட்ட ஊந்துச்சு. 10 ஓலை டமால் டமால் பிச்சுன்னு போயிடுச்சு. இங்கேருந்து பிச்சுட்டு போயிட்டு அந்த வீட்டாண்ட வந்துச்சு, பக்கத்து வீட்டாண்ட. இந்த ஓட்டுமலை வந்தா நான் வருது. பயங்கரமாக இடி சவுண்ட் கேட்க போகுது. அதுக்கு அடுத்தது ஒரு 4 ஹவர் கிட்ட இப்படியே தாங்க இருட்டாக இருந்துச்சு. வைஃபை கனெக்ஷனும் இல்லை, வீடியோவும் போட முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு தான் நம்மளோட சேனலில் மிட் நைட்டில் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கரண்ட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய கலாச்சாரம் கலந்த மக்கள் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ யூடியூப் மூலமாக வந்து பார்க்கும்போது எல்லா ஹோம் டெக்கார் பீஸ், அதுக்கு அடுத்தது வேறு ஒரு கண்ட்ரியோட அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்க்குறோம். அது பார்க்கும்போது நமக்கு ஆசைகள் வருது, இந்த பொருளெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லா பொருட்களுமே இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை, கரெக்டாக நான் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பொருட்கள் வாங்கி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது குருஜாகும். பை பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றே. உம்மை விடனா வேற யாரை நம்ப